ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விகிதமில் குரூப் எக்ஸாமுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விகிதம் டாப்பிக்கில் வயது கணக்குகள் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி பார்ட் 1 பார்த்தாச்சு. அது பார்க்கலன்னா மறக்காமல் அந்த வீடியோ பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்னென்னு புரியும். ஸோ அதில் 7 சம் போட்டிருந்தேன். ஒரு சம் ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன். அந்த ஹோம்ஒர்க் சம்மை நம்ம இந்த வீடியோவோட ஃபைனலில் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் சம் பாருங்கள். விவேக் மற்றும் சமிதி ஆகிய இருவரின் வயதுகளின் விகிதம் 2:3. 12 ஆண்டுகளுக்கு பின் அவர்களின் வயதுகளின் விகிதம் 11:15 எனில் சமிதின் வயது, இது 2018 டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த டாபிக் நான் சொல்கிற ஷார்ட்கட் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி வயதுகள் கணக்கு எப்படி கொடுத்தாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டாக விவேக் சமிதியின் தற்போதைய வயது விகிதம். ஸோ விவேக் சமிதி தனித்தனியாக எழுதிக்கலாம். விவேக் சமிதி தற்போது வயது விகிதம் 2:3. ஓகேங்களா? 12 ஆண்டுகளுக்கு பிறகு 12 அப்படிங்கிறது தனியாக எழுதிக்கோங்க. அடுத்து என்னது? ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களோட வயது விகிதம் 11:15. ஓகேங்களா? நமக்கு தேவையான ஷார்ட்கட்டு கிடச்சிதா? 2 ரேஷியோ 1 வேல்யூ. இந்த ஷார்ட்கட் என்னங்கிறது ஃபஸ்ட் வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது நல்லா புரியும். ஸோ ஃபஸ்ட் வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு தேவையான 2 ரேஷியோ 1 வேல்யூ கிடச்சிதுன்னா இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்து என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணி எழுதுங்க. மைனஸ் பண்ணலாமா? மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 9, 12ன்னு கிடைக்குமா? ஸோ நமக்கு இங்கே என்ன வரணும்? ஈக்குவலான வேல்யூ கிடைக்கணும். ஈக்குவலாக இங்கே 9னா இங்கேயும் 9 இருக்கணும், இல்லை 12னா 12 இருக்கணும், 1னா 1ன்னு இருக்கணும். இங்கே ஈக்குவலாக கிடைச்சாதான் இது கூட நம்ம இது ஈக்குவல் பண்ண முடியும். ஸோ இது ஈக்குவலாக கிடைக்கல. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த ஆங்கிளில் மைனஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஆங்கிளில் மைனஸ் பண்ணோம். இப்போது இந்த ஆங்கிளில் மைனஸ் பண்ணோம். மைனஸ் பண்ணால் என்ன வரும் பாருங்கள். மைனஸ் பண்ணால் 2, 3 மைனஸ் பண்ணால் 1. இங்கே ப்ளஸ் மைனஸ் கன்சிடர் பண்ணிக்க வேண்டாம். வேல்யூ மட்டும் ஈக்குவலாக வந்தால் போதும். ஸோ அடுத்து இங்கே 11ல் மைனஸ் பண்ணி 15 மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 4ன்னு கிடைக்கும். ஸோ அடுத்து என்ன பண்ணணும்? இது கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். 2 × 4 8, 4 × 3 12, 2 8, 3 12. அடுத்து என்ன பண்ணணும்? இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். 11 15 1ஆல் மல்டிபிள் பண்ணால் சேம் வேல்யூ தான் கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள். இதை மைனஸ் பண்ணிங்க என்ன வருது பாருங்கள். மைனஸ் பண்ணால் 3:3ன்னு கிடைக்கும். இப்போ நமக்கு சேமாக வேல்யூ கிடைச்சதா? இங்கே சேமாக கிடச்சிருக்கு. இங்கே 3னா இங்கேயும் 3ன்னு கிடச்சிருக்கு. ஸோ நமக்கு சேமாக கிடச்சதுனால இந்த வேல்யூவும் இதுவும் ஈக்குவல் பண்ணி எழுதலாம். ஈக்குவல் பண்ணி எழுதுனா என்ன வரும் பாருங்கள். 3 = 12 அப்படின்னு கிடைக்கும். அப்போது நமக்கு 3 பீஸோட வேல்யூ 12 அப்படின்னா ஒரு பீஸோட வேல்யூ எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா இங்கே மல்டிபிள் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போது 12ஆல் 3 மல்டிபிள் டிவைட் பண்ணால் என்ன வரும்? 4 12. அப்போ ஒரு பீஸோட வேல்யூ 4 ரூபான்னு கிடைக்குது. இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க? சமிதின் வயது மட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ சமிதின் வயதில் அப்ளை பண்ணால் என்ன வரும் பாருங்கள். இதை மல்டிபிள் பண்ணணும். 12 × 4 2 8 1 4. அப்போ 48. ஆன்சர் 48. 48 வயது. இதுவே விவேக்கோட வயது கேட்டாங்கன்னா விவேக்கோட வயதில் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 8 32. அவங்களோட வயது கேட்டிருந்தாங்கன்னா 32ன்னு கண்டுபிடிச்சிருக்கலாம். ஸோ இங்கே சமிதியோட வயது மட்டும் கேட்டிருக்கறனால ஆன்சர் 48. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த சம் பாருங்கள். அருணின் தற்போதைய வயது அவருடைய தந்தையின் வயதில் பாதியாகும். 12 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயது அருணின் வயதை போல் மும்மடங்கு இருந்தது. தற்போது தந்தையின் வயது என்ன? ஐயோ, இங்கே பார்த்திங்கன்னா ரேஷியோ கொடுக்கல. நமக்கு ரேஷியோவும் கொடுக்கல, வேல்யூவும் கொடுக்கல. இங்கே எப்படி அப்ளை பண்ணுறது? ஸோ இதை நம்ம ரேஷியோவுக்காக கன்வெர்ட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். அருண் அவருடைய ஃபாதர். அருணுடைய வயது தற்போதைய வயது அவருடைய தந்தை வயதில் பாதியாகும்.
ஸோ தந்தைக்கு 2 வயசுனா அருணுக்கு 1 வயசு. ரொம்ப பெரிய நம்பர் எடுத்து அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை, சின்ன நம்பரை எடுத்துக்கலாம். ஃபாதருக்கு வந்து 2 வயசுனா அருணோட வயசு அதில் பாதி, அப்போ 2ல் பாதி 1. நீங்கள் 20, 25, 50ன்னு எடுத்து 25 கூட போட்டுக்கலாம். நம்ம சின்ன நம்பராக எடுத்து போட்டால் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ ஃபாதரோட வயது 2, அருணோட வயது அதில் பாதி 1. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, 12 ஆண்டுகளுக்கு பிறகு. ஸோ 12 தனியாக எழுதிக்கலாம். 12 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயது அருணின் வயதை போல் 3 மடங்கு இருந்தது. ஸோ தந்தையின் வயது அருணின் வயது 1ன்னு வச்சுக்கலாம், தந்தையின் வயது 3 மடங்கு அவரோட பெருசு, அப்போ 3ன்னு எழுதிக்கலாம். புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஃபாதரோட வயது அப்பாவோட வயதை விட அருணோட வயது பாதி, அதனால் 2ன்னு அப்பாவோட வயது 2ன்னு எடுத்துக்கிட்டோம், அதில் பாதி 1ன்னு எடுத்துக்கிட்டோம். அடுத்து 12 ஆண்டுகளுக்கு பிறகு அருணோட வயதை போல் 3 மடங்கு பெருசு. அருணோட வயது 1ன்னு எடுத்துக்கலாம், அப்பாவோட வயது 3 மடங்குன்னு பெருதுன்றதுனால 3ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இது மைனஸ் பண்ணி எழுதலாமா? மைனஸ் பண்ணால் என்ன வரும் பாருங்கள். நம்மளோட ஷார்ட்கட்கான பாயிண்ட் கிடச்சிதா? 2:1 வேல்யூ. ஸோ அது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். 2:1 வேல்யூ இருக்குது. ஸோ அடுத்து ஷார்ட்கட் நம்ம யூஸ் பண்ணலாமா? மைனஸ் பண்ணால் என்ன வரும்? இங்கே 0ன்னு கிடைக்குது, இங்கே 1ன்னு கிடைக்குது. ஸோ நாம் அடுத்து என்ன பண்ணணும், இந்த ஆங்கிளில் மைனஸ் பண்ணணும். இந்த ஆங்கிளில் மைனஸ் பண்ணால் என்ன வரும் பாருங்கள். 1, 2, 2ல் 1 போச்சுன்னா 1, 3ல் 1 போச்சுன்னா 2. இப்போ அடுத்து என்ன பண்ணணும், கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். கிராஸ் மல்டிபிள் பண்ணி எழுதலாமா? 1, 2, 2 × 2 4, 2:4ன்னு கிடைச்சிருக்கு. அடுத்து இங்கே கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 1:3ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ மைனஸ் பண்ணி எழுதுங்க. 1:1. ஸோ நமக்கு வேல்யூ சேமாக கிடைச்சிருக்கு. இந்த வேல்யூவை இந்த வேல்யூவோட ஈக்குவல் பண்ணி எழுதிக்கலாம். ஈக்குவல் பண்ணி எழுதுனா என்ன வரும்? 1 = 12ன்னு கிடைக்குது. ஸோ அப்போ ஒரு பீஸோட வேல்யூ 12. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, மும்மடங்கு இருந்தது, தற்போது தந்தையின் வயது என்ன? தந்தையின் வயது மட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபாதரோட வயதில் அப்ளை பண்ணலாமா? புதுசாக கண்டுபிடிச்சிருக்க ரேஷியோவில் தான் அப்ளை பண்ணணும். ஃபாதர் அருண், ஃபாதருக்கு நேராக என்ன இருக்குது? 4 இருக்குது. இப்போ 4 × 12. 4 × 12 என்ன வரும் பாருங்கள், 48. அப்போ ஆன்சர் 48. இதுவே வந்து அருணோட வயது கேட்டாங்கன்னா இந்த 2வோட 12 மல்டிபிள் பண்ணி எழுதணும். 2 பேரை கூடுதல் கேட்டாங்கன்னா இவங்க 2 பேரையும் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணி எழுதணும். இப்போ ஃபாதரோட வயது மட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ 48 தான் ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு பையனின் தற்போதைய வயது அவருடைய தங்கையின் வயதை போல் 2 மடங்கு. 4 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் வயது அவரின் தங்கையின் வயதை போல் 3 மடங்கு எனில் அவர்களின் தற்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பையன் பாய் அவங்களோட சிஸ்டர், பாய் அவனோட சிஸ்டர் அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்து இவங்க தங்கையின் வயதை போல் 2 மடங்கு. ஸோ தங்கைக்கு 1ன்னு வச்சுக்கலாம். இப்போ அண்ணாக்கு 2 மடங்குன்னா 2ன்னு வச்சுக்கலாம், ஏன்னா தற்போதைய வயது. அடுத்து 4 ஆண்டுகளுக்கு முன்பு, அப்போ 4ன்றதை தனியாக வச்சுக்கலாம். 4 ஆண்டுகளுக்கு முன்பு தங்கையின் வயதை போல் 3 மடங்கு பெருசு. தங்கைக்கு 1 வயசுன்னு வச்சுக்கலாம், அண்ணாக்கு 3 மடங்கு பெருசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு கிடைச்சதா 2:1 வேல்யூ. இப்போது நம்ம கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை 2:1 வேல்யூவாக சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணி எழுதணும். மைனஸ் பண்ணால் இங்கே 1, இங்கே 0ன்னு கிடைக்குது. ஸோ இது வேல்யூ வந்து நமக்கு டிஃப்ரெண்ட்டாக கிடச்சிருக்கு. சேமாக இருந்தால் தான் நம்ம அடுத்து நம்ம மூவ் பண்ண முடியும். இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அடுத்து இந்த ஆங்கிளில் மைனஸ் பண்ணி எழுதணும். ஃபஸ்ட்டு இந்த ஆங்கிளில் மைனஸ் பண்ணணும், இப்போ இந்த ஆங்கிளில் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் என்ன வரும், 1, இங்கே 2. நெக்ஸ்ட்டு கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 2 × 2 4, 2 × 1 2, நெக்ஸ்ட்டு 1 × 3 3, 1 × 1 1. இப்போ மைனஸ் பண்ணால் என்ன வரும் பாருங்கள், 1:1. இப்போ நமக்கு சேம் வேல்யூவாக கிடச்சிருக்கு. ஸோ இந்த வேல்யூவும் ஈக்குவல் பண்ணி எழுதலாம். இப்போது 1 = 4. அப்போ ஒரு பீஸோட வேல்யூ 4ன்னு கிடச்சிருக்கு. இங்கே என்ன கேட்டிருக்காங்க, அவர்களின் தற்போது வயது. அப்போ 2 பேரோட வயதிலும் அப்ளை பண்ணோம். இதுதான் வந்து தற்போதைய வயது.
இந்த ரேஷியோவில் அப்ளை பண்ணக்கூடாது, இந்த ரேஷியோவில் தான் அப்ளை பண்ணணும். அப்போ மல்டிபிள் பண்ண 4 × 4 நாங் 16 இஸ்ட்டு 2 × 4 8. அப்போ ஆன்சர் 16 8. அவளுடைய வயது 16 வயசு 8 வயசு. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? சரண் என்பவரின் வயது தன் மகன் சங்கர் வயதை போல் 6 மடங்கு. 4 ஆண்டுகளுக்கு பின் அவரின் வயது மகன் வயதை போல 4 மடங்கு எனில் அவரின் தற்போதைய வயது என்ன? கொஷின் பார்க்க ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம 2 ரேஷியோ ஒரு வேல்யூவாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோன்னா நமக்கு ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் பாருங்கள். சரண்னு எடுத்துக்கலாம் எஸ்ஸு, அடுத்து சங்கர் எஸ்ஏன்னு எடுத்துக்கலாம். சரண் வந்து பாருங்கள் என்பவரோட வயது தன் மகன் சங்கர் வயதை போல 6 மடங்கு. ஸோ சரண் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபாதரு, சங்கர் அப்படின்றது பார்த்திங்கன்னா சன்னு. ஸோ ஃபாதர் சன்னுன்னு வச்சுக்கலாம். ஸோ சரண் என்பவரின் வயது தன் மகன் சங்கர் வயதை போல் 6 மடங்கு. அப்போது 6 மடங்கு, சன்னுக்கு 1 மடங்குன்னு வச்சுக்கலாம், அவரோட அப்பாவுக்கு 6 மடங்குன்னு வச்சுக்கலாம் தற்போதைய வயது. அடுத்து 4 ஆண்டுகளுக்கு பின், 4 ஆண்டுகளை தனியாக வச்சுக்கலாம். அவர்களின் வயது மகன் வயதை போல் 4 மடங்கு எனில், அப்போது 1 மடங்கு சன்னுக்கு இருந்தால் அவங்களோட அப்பாவுக்கு 4 மடங்கு இருக்கணும். இப்போ நமக்கு இங்கே ஈக்குவலாக வராது, மைனஸ் பண்ணால் ஈக்குவலாக வராது. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணணும், இந்த ஆங்கிளில் மைனஸ் பண்ணி மல்டிபிள் பண்ணணும். மைனஸ் பண்ணி மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் பார்க்கலாம். 5 மைனஸ் பண்ணால் 5, இங்கே 4 3, 4 1 போச்சுன்னா 3. இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணலாமா? கிராஸ் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? 6 18 1 3. அப்போ 18:3. அடுத்து இங்கே மல்டிபிள் பண்ணால் 20:5ன்னு கிடைக்குது. ஸோ இதை மைனஸ் பண்ணால் என்ன வரும் பாருங்கள், 2:2ன்னு கிடைக்குது. ஸோ இந்த வேல்யூவும் இந்த வேல்யூவும் ஈக்குவல் பண்ணி எழுதலாமா? இப்போது 2 = 4. இப்போ இங்கே 2 பீஸோட வேல்யூ 4ன்னு கிடச்சிருக்கு. அப்போ ஒரு பீஸோட வேல்யூ 2. 4 வந்து 2ஆல் டிவைட் பண்ணால் 2. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, அவர்களின் தற்போதைய வயது. 2 பேரோட வயதுமே கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து என்ன பண்ணணும், இந்த 2 வந்து 18 × 2 என்ன 36. அடுத்து 3 × 2 6. அப்போ இவங்களோட வயது 36 6. அப்பாவுக்கு 36 வயசு, பையனுக்கு 6 வயசு. ஸோ அடுத்த சம் பார்க்கலாம். தந்தையின் வயதானது மகனின் வயதை போல 6 மடங்கு ஆகும். 6 வருடங்களுக்கு பிறகு தந்தையின் வயதானது மகனின் வயதை போல் 4 மடங்கு அதிகம். தந்தை மற்றும் மகனின் தற்போதைய வயது. இது 10th நியூ புக்கில் இருக்குது. இப்போ சொன்ன எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான், ஆல்ரெடி குரூப் எக்ஸாமில் கேட்டது. ஸோ இங்கே பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. ஃபாதரு சன்னுன்னு எழுதிக்கலாம். ஃபாதர் இஸ்ட்டு சன்னு. தந்தையின் வயதானது மகனின் வயதை போல் 6 மடங்கு. தந்தையின் வயது 6 மடங்கு. சன்னுக்கு 1ன்னு எடுத்துக்கிட்டால் தந்தைக்கு 6 மடங்குன்றதுனால 6ன்னு எடுத்துக்கலாம். 6 வருடங்களுக்கு பிறகு, 6 வருடங்கிறத தனியாக எழுதிக்கலாம். தந்தையின் வயதானது மகனின் வயதை போல் 4 மடங்கு. அப்போ சன்னுக்கு 1ன்னு வச்சுக்கிட்டா ஃபாதருக்கு 4 மடங்கு பெருசாக இருக்கணும். ஸோ இதை மைனஸ் பண்ணால் 0 2. இது வந்து நமக்கு சேமாக கிடைக்கல. சேமாக கிடைச்சாதான் நம்ம அடுத்து மூவ் பண்ண முடியும். ஸோ இந்த ஆங்கிளில் மைனஸ் பண்ணி எழுதலாம். மைனஸ் பண்ணால் என்ன வரும், 5 3ன்னு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு கிராஸ் மல்டிபிள் பண்ணலாமா? கிராஸ் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் பாருங்கள். 6 × 3 18, 3 × 1 3. நெக்ஸ்ட்டு 4 20, 1 5. இப்போ மைனஸ் பண்ணி எழுதுனா என்ன வரும் பாருங்கள், 2:2ன்னு கிடைக்குது. இப்போது சேமாக கிடச்சிருக்கா நமக்கு, இந்த வேல்யூ சேமாக கிடச்சிருக்கு. இங்கே 2னா இங்கேயும் 2ன்னு கிடச்சிருக்கு. அப்போ இந்த வேல்யூ ஈக்குவல் பண்ணி எழுதலாமா? ஈக்குவல் பண்ண என்ன வரும், 2 = 6. அப்போ 2 பீஸோட வேல்யூ 6ன்னா ஒரு பீஸோட வேல்யூ என்ன,
3, ஒரு பீஸோட வேல்யூ 3, 3 2 6. ஸோ ஒரு பீஸோட வேல்யூ 3னா இப்போ என்ன கேட்டிருக்காங்க, தந்தை மற்றும் மகனின் தற்போதைய வயது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தற்போதைய வயது. தற்போதைய வயதில் இந்த கிடச்சிருக்க ஒரு பீஸோட வேல்யூ மல்டிபிள் பண்ணலாமா? இப்போ 18 × 3 54, 3 × 3 9. ஸோ நமக்கு தந்தையோட வயது 54, மகனோட வயது 9ன்னு கிடச்சிருக்கு. ஸோ ஆன்சர் 54,9 அப்படிங்கிறது தான் ரைட். ஏன்னா தந்தை மகன் ஃபஸ்ட்டு தந்தையோட வயசு தான் எழுதணும் 54. இங்கே 9 54 ஆப்ஷனில் தப்பாக கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து 54 வரணும், நெக்ஸ்ட் வந்து 9 வரணும். ஏன்னா இங்கே வந்து 9 54ன்னு கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து தந்தையோட வயசு தான் கேட்டிருக்காங்க. அப்போ 54 9ங்கிறது தான் கரெக்டு. அடுத்த கேள்வி பாருங்கள். தற்போது ஒரு தந்தையின் வயது அவரது மகனின் வயதைப் போல 2 மடங்கு. 20 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயது மகனின் வயதைப் போல் 6 மடங்கு எனில் அவர்களது தற்போதைய வயது என்ன? 2017 கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு தந்தை ஃபாதரோட வயது, மகன் சன்னு, F/Sன்னு எடுத்துக்கலாம், ஃபாதர் சன்னு. ஸோ தந்தையின் வயது மகனின் வயதை போல் 2 மடங்கு. வழக்கம் போல் சன்னுக்கு 1 வயதும் அவரோட அப்பாவுக்கு 2 மடங்கு எடுத்துக்கலாமா? அடுத்து 20 ஆண்டுகள், 20 ஆண்டுகளில் தனியாக வச்சுக்கலாம். 20 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயது மகனின் வயதை போல் 6 மடங்கு. அப்போ சன்னுக்கு 1னா ஃபாதருக்கு 6 மடங்காக இருக்கணும். ஸோ இதை மைனஸ் பண்ணலாமா? நமக்கு தற்போத வயது 20 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைச்ச ரேஷியோ. இது வந்து நமக்கு அடுத்து என்ன கிடைச்சிருக்கு, 2:1 வேல்யூ கிடைச்சிருக்கு. அடுத்து நம்ம மைனஸ் பண்ணி எழுதணும். மைனஸ் பண்ண என்ன வரும், 4:0ன்னு கிடைக்கும். அப்போ நமக்கு ஈக்குவலாக கிடைக்கல. இங்கே வேல்யூ ஈக்குவலாக கிடைக்கலனா அடுத்து என்ன பண்ணணும், இந்த ஆங்கிளில் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் என்ன வரும் பாருங்கள், 1 5ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். கிராஸ் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும், 2 5 10, 1 × 5 5. நெக்ஸ்ட்டு 1 × 6 6, 1 × 1 1. இப்போ மைனஸ் பண்ணி எழுதுங்க, 4:4ன்னு கிடச்சிருக்கு. அப்போது நமக்கு இங்கே வேல்யூ ஈக்குவலாக வந்திருக்கு. ஸோ இந்த வேல்யூ ஈக்குவல் பண்ணி எழுதலாமா? அப்போ 4:20. இப்போ 4 பீஸோட வேல்யூ 20னா ஒரு பீஸோட வேல்யூ எவ்வளோ கண்டுபிடிக்கணும்னா 20 வந்து 4ஆல் டிவைட் பண்ணணும். 4ஆல் டிவைட் பண்ணால் 1 = 5. அப்போ ஒரு பீஸோட வேல்யூ 5. இங்கே வந்து தற்போதைய வயது 2 பேரோட தற்போதைய வயது கேட்டிருக்காங்க. ஸோ தற்போதைய வயது என்ன, இப்போது 5 10 × 5 5 × 5. ஃபாதருக்கு 10 × 5 50, மகனுக்கு 5 × 5 25. அப்போது அவள் ஆன்சர் 50,25. இங்கே ஒரு பீஸோட வேல்யூ இருக்குது கிடச்சிருக்கு இல்லைங்களா, அதை வந்து இந்த ரேஷியோவில் புது ரேஷியோவில் மல்டிபிள் பண்ணி எழுதணும். 10 × 5 50, 5 × 5 25. ஹோம்ஒர்க் சம். 2 நபர்களின் வருமானங்கள் விகிதம் 9:7, அவர்களின் செலவுகளின் விகிதம் 4:3. ஒவ்வொருவரும் மாதந்தோறும் 2000 சேமிக்க முடிந்தால் அவர்களுடைய மாதாந்திர வருமானம் காண்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம், நமக்கு தேவையான ஷார்ட்கட்க்கு தேவையான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2:1 வேல்யூ. 2:1 வேல்யூ இருந்துச்சுன்னா நாம் போடுற ஷார்ட்கட் ஒர்க் ஆகும். ஸோ பார்த்துக்கலாமா, 2 இருக்குது, 1 வேல்யூ இருக்குது. எப்படி போடுறதுன்னு பார்த்துக்கலாம். 2 நபர் ஏபின்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அவர்களோட வருமான விகிதம் எவ்வளவு, 9:7. செலவுகளின் விகிதம் 4:3. ஓகேங்களா. மாதந்தோறும் எவ்வளோ சேமிக்கிறாங்க, ரூபாய் 2000. ஸோ நமக்கு தேவையான 2:1 வேல்யூ கிடச்சிடுச்சு. ஸோ இந்த ஒர்க் அவுட்டை நம்ம ஷார்ட் அவுட் பண்ணலாம். ஸோ மைனஸ் பண்ணி எழுதுனா என்ன வரும், ஸோ இதை வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் என்ன வரும், 5
4. ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன், இங்கே வந்து சேமாக வேல்யூ கிடைச்சாதான் நம்ம அடுத்து மூவ் பண்ண முடியும். இங்கே சேமாக கிடச்சிருக்கா, இங்கே 1ன்னு இருந்தால் 1ன்னு இருக்கும், இங்கே 5ன்னு இருந்தால் இங்கே 5ன்னு இருக்கணும். சேமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ண முடியும். ஸோ சேமாக வரல, அப்போது இது தப்பு. நம்ம இப்போ என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போது இந்த சைடில் வந்து நம்ம மைனஸ் பண்ணோம். இப்போது இந்த மாதிரி பண்ணணும், வெர்டிக்கலாக பண்ணோம். இப்போ ஹரிசாண்டலில் மைனஸ் பண்ணணும். ஹரிசாண்டலில் மைனஸ் பண்ணால் என்ன வரும் பாருங்கள், 9ல் 7 போச்சுன்னா என்ன வரும், 2. 4ல் 3 போச்சுன்னா 1. இங்கே மைனஸ் ப்ளஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணிக்க வேண்டாம், மைனஸ் பண்ணி வேல்யூ மட்டும் பார்த்தா போதும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இது கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ இது கிராஸ் மல்டிபிள் பண்ணி எழுதுனா என்ன வரும் பாருங்கள், 9 × 1 9, 7 × 1 7. புது ரேஷியோ கிடைக்குது நமக்கு. அடுத்து கீழே மல்டிபிள் பண்ணால் 2 × 4 8, 3 × 4 6. ஸோ இப்போ மைனஸ் பண்ணி எழுதுங்க, என்ன வருது பாருங்கள், 9ல் 8 போச்சுன்னா 1, 7ல் 6 போச்சுன்னா 1. ஸோ நமக்கு வேல்யூ சேமாக கிடச்சிருக்கு. ஸோ இங்கே சேமாக இருக்கும்போது இந்த மதிப்பை வந்து நம்ம ஈக்குவல் பண்ணி எழுதணும். ஈக்குவல் பண்ணி எழுதலாமா, இப்போ 1 இங்கே கிடச்சிருக்க வேல்யூ 1ன்னு கிடச்சிருக்கு. ஸோ அதை எடுத்துக்கிட்டோம். இங்கே ஒரு வேல்யூ கிடச்சதில்ல, அதை ஈக்குவல் பண்ணி எழுதிக்கலாம், 2000. ஸோ இப்போ நமக்கு ஒரு பீஸோட வேல்யூ 2000 அப்படின்னு கிடச்சிருக்கு. அப்போது வந்து ஏ வந்து 9 பீஸ் இருக்குது. அப்போ 9 பீஸோட வேல்யூ இது 9ஓட மல்டிபிள் பண்ணால் நமக்கு கிடைக்கும். 9ஓட மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் பாருங்கள், 18,000. 9 × 2 18, 18,000. ஸோ நெக்ஸ்ட்டு இது கூட மல்டிபிள் பண்ணுங்கள். மல்டிபிள் பண்ணால் என்ன வரும், 14,000. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 18,000 14,000. ஸோ அடுத்த சம் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கான சம். நீங்கள் இந்த சம்மை வந்து சால்வ் பண்ணி ஆன்சரை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ பாபா. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ பாய்.